எல்லாம் வல்ல விஷ்ணு பகவான், நம்முடைய நாராயணன், நம்முடைய கோவிந்தன், பெருமாளுக்கு உகந்த சிறப்பு விஷ்ணு சகசர நாமம். யாருடைய இல்லத்தில் காலையிலும் மாலையிலும் விஷ்ணு சகசரநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அந்த இல்லம் உயர உயர மேலே செல்லும் தீபத்தை போல என்பது சான்றோர் வைணவ பெரியவர்களின் வாக்கு. அந்த விஷ்ணு சகசரநாமத்தினுடைய சிறப்பை நாம் எழுத்தண்ணி வாசித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். அவ்வப்போது அந்த விஷ்ணு சகசரநாமத்தினுடைய நாராயணனுடைய பெருமை பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் உள்ள சிறப்பை நாம் பார்த்து வருகின்றோம். அதற்கு நமக்கு துணை செய்வது டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்களுடைய 1000 நாமங்கள் 1000 கதைகள். இன்றைக்கு விஷ்ணு சகசரநாமத்தில் நாம் ஒரு திருநாமத்தை எடுத்து பார்க்க போகின்றோம். பத்மநாபாய நம. அது என்ன பத்மநாபாய நம? இந்த மந்திரம் 348வது ஸ்லோகம். இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், திருமங்கை ஆழ்வார் எல்லாம் வல்ல திருமால் மீது அதீத பக்தி கொண்டவர். அந்த பக்தியின் உச்சம் மிச்சமில்லாமல் காதலாக மாறுகிறது. தன்னை பரகால நாயகியாக மாற்றிக்கொண்டு திருமங்கையாழ்வார் திருமாலிடத்தில் கொண்ட பக்தியின் காரணமாக, அளவற்ற அன்பின் காரணமாக அது காதலாக உருவெடுத்து பரகால நாயகியாக மாறி எல்லாம் வல்ல பெண் தன்மையை அடைந்து திருமாலை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து அடிக்கடி சந்தித்து வந்தார்கள். இதை அறிந்த தலைவியின் தாயார், இது முறையா, இது தர்மமா, இப்படி குடும்பத்திற்கு தெரியாமல் அடிக்கடி சந்தித்து பேசுவது முறையுடைய செயலா என்று கேட்டுவிட்டார். இதனால் பெண் தன்மை அடைந்த பரகால நாயகியாக இருந்த திருமங்கை ஆழ்வார் பரம்பொருளாகிய திருமாலை சந்திப்பதற்கு அச்சப்பட்டு கொஞ்சம் விலகி நின்றார். இதை அறிந்த திருமால் தன் மீது அதீத பக்தி கொண்டு காதல் கொண்ட தன் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தலைவி எங்கே என்று தேடி மேலிருந்து கீழே அவதாரமாக வருகின்றார். இந்த தலைவி ஊர் ஒதுக்குப்புறத்திலே இருக்கக்கூடிய பூந்தோட்டத்தில் பூ பறிக்கிறாள் என்பதை அறிந்து தான் ஒரு வேட்டுவனாக மாறுகின்றார். இடையிலே வில், கையிலே அம்பு, பின்பக்கத்திலே அம்பராத்துரிகை, இதையோடு பூந்தோட்டத்துக்கு போகின்றார். இந்த தலைவிக்கு தெரிந்துவிட்டது தன்னுடைய தலைவன் தான் வேட்டுவ உருவத்தில் வந்திருக்கிறான் என்றார். இருவருக்கும் சந்திப்பு நடந்தது. பல மணி நேரம் மனம் விட்டு பேசுகின்றார்கள். உடனே அவர் சொல்கின்றார், என்னுடைய திருவரங்கத்திற்கு நான் செல்ல வேண்டும், புறப்படுகிறேன் என்று சொல்லி நன்றி வணக்கம் சொல்லி தலைவியிடத்திலிருந்து பிரிகின்றார். இந்த தலைவன் பிரிந்த பிறகு தோழி வருகின்றார். சங்க இலக்கிய பாடலை போன்று நமக்கு இந்த விஷ்ணு சகசரநாமத்தினுடைய பாசனம் அமைந்திருக்கிறது. எப்படி அவர் நடந்து கொண்டார் என்று கேட்டார். நான் தான் அச்சப்பட்டு விலகி விலகி நின்றேன். அவருடைய அன்பை அழகை நான் என்னவென்று சொல்வது என்று தொடங்குகின்றார். மைவண்ண நறுங்குடஞ்சி குளம்பன் தாழ என தொடங்கக்கூடிய அந்த பாடலில் உங்களுக்கு எளிமையாக எடுத்து சொல்கின்றேன். கைவண்ணம் தாமரை. எப்படி? கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போன்ற தோற்றம், அடுத்த கண்ணிமையும் அரவிந்தன் அடியும் அகுதே, அவ்வண்ணத்து அமர்நிலைமை கண்டும் தோழி. என்னுடைய பாசத்திற்கு நேசத்திற்குரிய தோழியே, உன்னிடத்தில் ஒன்றை சொல்கின்றேன். தாமரை போன்ற கரங்களால் என்னை பற்றினார், தாமரை போன்ற வாயினால் இதழ் விரித்து இன்மொழி சொன்னார், தாமரை போன்ற விழிகளால் கண்ணில் காதல் மொழி சொன்னார். அந்த வகையில் தாமரை போல உந்தியும் பெற்றிருந்தார். இப்ப இந்த உந்திங்கிற வார்த்தைக்கு பார்க்கணும். பத்ம அப்படின்னாலே அதற்கு விளக்கம் தாமரை, நாம அப்படின்னா உந்தி, பத்மநாப. இப்ப சொல்லி பாருங்க, பத்மன்னா தாமரை, இந்த உந்திக்கு என்ன? அதுதான் நாம. இந்த பத்மநாபன் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் இந்த தலைவியின் தலைவியை போன்று அழகு திருமேனியை பெறுவார்கள். இன்னும் சொல்லட்டுமா, இன்னைக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு 1008 எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம். உடல் பருமனாக இருக்கேன்னு வருத்தப்படுறோம். நீங்கள் நாள்தோறும் 348வது
விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் திருநாமமாகிய பத்மநாபாய நம என்கின்ற அந்த விஷ்ணுவுக்கு, நாராயணனுக்கு, ரங்கனுக்கு பிடித்த அந்த நாமாவளியை சொன்னால் உங்களுடைய உடல் மெலிந்து மென்மையாக பொலிவோடு தோற்றம் பெறுவீர்கள் என்று வைணவ பெரியவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதே பாட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ன, மைவண்ண நறுங்குளஞ்சி குளம்பன் தாள என தொடக்கத்தை போல ராமகாதைகளை நம்ம பார்க்குறோம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கு போரில் மழைவண்ணத்தான் நிலை உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். அப்படின்னா என்ன? இந்த எம்பெருமானுடைய அழகை பேசுவதுதான் எல்லா பாடல் வரிகளும். நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒற்றை மந்திரம் பத்மநாபாய நம.